டெக் இன் தமிழ் நியூஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிஸ்மோர் அப்படிங்கிற ஒரு புது பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ண போகிறதாக நியூஸ் வந்திருக்கு. இந்த வாட்ச் 2500 இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் இது AMOLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கிஸ்மோர் பிராண்ட்லேருந்து ஏற்கனவே கிஸ்ஃபிட் அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணாங்க. அதில் ப்ரீ இன்ஸ்டால் கேம், அதாவது வாட்சுக்குள்ளே கேம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இதுலையும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக வழக்கம் போல ஸ்டெப் கவுண்டர், SpO2 சென்சர், பிளட் டெம்பரேச்சர், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான பல விதமான ஃபீச்சரோட இந்த வாட்ச் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த வாட்ச் லான்ச் ஆனோட இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் பிரைஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்க்கலாம். மோட்டரோலாலேருந்து H30 அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வர செப்டம்பர் 8 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டான பாயிண்ட் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் 200 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது போக ஸ்னாப் டிராகனோட 8 Gen 1 சிப்செட், 4620 mAh பேட்டரி, 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் சொல்றாங்க. அது போக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி மற்றும் 60 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இந்த ஃபோனோட சில வகையான வீடியோ கிளிப்ஸ்லாம் லீக் ஆயிருக்கு. அதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண பிறகு இது என்ன ப்ரைஸ்க்கு வருது, மேலும் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்கலாம். ஐஃபோன்லேருந்து iPhone 14 Pro அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் கூடியதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் உள்ள லுக் மாறுது. ஆமாங்க, ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த டிஸ்பிளே மாற இருப்போது அப்படிங்கிற ஒரு லீக் வீடியோஸ் வெளியே காட்டியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த நாச் நமக்கு ஒரு டேப்லெட் நாச் மாதிரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முந்தைய கட்டில் இந்த மேலே இருக்கிற டிஸ்பிளே கொஞ்சம் தெரிகிற மாதிரியாக இது கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஃபோனோட பேக் சைடில் டிசைன் எந்த ஒரு மாற்றமும் இருந்த மாதிரி தெரியல. இந்த ஃபோன் லேட்டஸ்டான A16 சிப்செட்டோட 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமராவோட வரும் சொல்றாங்க. இது போக இதுல eSIM டெக்னாலஜியும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால சிம் கார்டு இருக்குமா இல்லையா அப்படிங்கறது இப்போ தெரியல. ஸோ eSIM அப்படிங்கறத பத்தி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். மேல கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. iPhone 14 Proல நமக்கு ஒரு 3200 mAh பேட்டரி இருக்கும் சொல்றாங்க. அதே 14 Pro Maxல 4323 mAh பேட்டரி இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராக்கு நமக்கு ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுக்க போறதா சொல்றாங்க. இது மாதிரியான பல விதமான விஷயங்களோட கூடிய விரைவில் இந்த iPhone 14 சீரிஸ் லான்ச் பண்ண இருக்காங்க. வாட்ஸ்அப்ல புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமே நமக்கு நாமே மெசேஜ் பண்ற மாதிரி புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா ஏதாவது ரிமைண்டரோ இல்ல ஞாபகப்படுத்துற மாதிரி திங்ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுல யூ அப்படிங்கிற மாதிரியான பேர் மென்ஷன் பண்ணிக்கும். அதை டேப் பண்ணி நமக்கு நாமே ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது பர்சனலாக மெசேஜோ இல்ல இமேஜஸோ ஷேர் பண்ணணும்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அசாசின்ஸ் கிரீடோட அடுத்த கேமான அசாசின்ஸ் கிரீட் மிரேஜ் அப்படிங்கிற ஒரு புது கேம் கூடிய வர இருக்கு. இதுக்கான லீக்ஸ் ஏற்கனவே நெட் ஃபுல்லா பரவிட்டு இருந்துச்சு. இப்போ அபிஷியலாக யூபிசாஃப்ட் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல செப்டம்பர் 10 இந்த கேம் லான்ச் பண்ண போறதாக அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்போ பிராண்ட் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு உள்ள சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன செக்மெண்ட்டுக்கு இந்த சார்ஜர்லாம் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லலை. மற்றபடியாக 45 வாட் 20 வாட்னு சொல்லி 100 வாட் வரையுமே சார்ஜர் இருக்குது. ஆனால் இனிமேல் ஓப்போலேருந்து சார்ஜர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனோட வர போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம தனியாக தான் மறுபடியும் சார்ஜ் பண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். போட்லேருந்து ஸ்டாம் ப்ரோ கால் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் ஒரு 1.78 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது. நமக்கு 2.5D கவ் கிளாஸ்ல செஞ்சிருக்காங்க. இது ஒரு 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேயாக இருக்கு. மேலும் பில்ட்-இன்னாக ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் 7 நாள் வரையும் நமக்கு பேட்டரி லைஃப் தாங்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும் சொல்றாங்க. 700க்கும் அதிகமான ஆக்டிவ் மோட்ஸ் இருக்கு. மேலும் 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஹார்ட் ரேட் சென்சர், SpO2 மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர் மாதிரி பல விதமான விஷயங்கள் வச்சிருக்காங்க சொல்றாங்க. 100க்கும் அதிகமான கிளாக் ஃபேஸஸ் இருக்கு. இது போக IP68 ரேட்டிங்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்சோட விலையை பொறுத்தவரை 3799 அப்படிங்கிற விலையில போட் வெப்சைட் மற்றும் ஃபிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல கிடைக்குது. ஸோ இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலான் மஸ்கோட ராக்கெட்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த SpaceX அப்படிங்கிற ராக்கெட் மேலே போயிட்டு அது போனதுக்கப்புறம் சேட்டலைட் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பூமியை நோக்கி மறுபடியும் எந்த இடத்துல விட்டுச்சோ அதே இடத்துல லேண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ராக்கெட் ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி ப்ரோக்ராம் நம்ம இஸ்ரோவும் கூடியவரோட செய்ய போறதாக இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை SpaceX மாதிரியான திருப்பி வானத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கூடிய ராக்கெட் தயாரிக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓப்போலேருந்து A57e அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனில் 6.56 இன்ச்சுக்கான HD+ ரெஸ்டோவில் வாட்டர் அப் நாச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ராசரை பொறுத்தவரை நமக்கு MediaTekோட Helio G35 ப்ராசர், 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. பேசிக்கான சாதாரண லைட் வெயிட் ஆப்ஸ் பயன்படுத்தலாமே தவிர ஹெவியான ஆப்ஸோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதுக்கு செட் ஆகாது. மற்றபடி இந்த ஃபோன் கலர் வைஸ் 12.1 இன்டர்ஃபேஸில் Android 12 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. பேக் சைடில் 30 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வருது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக்
ஜாக் சப்போர்ட் இருக்கு. மேலும் 5000 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோனோட விலையை பொறுத்து 13,999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. இது Flipkart வெப்சைட்டில் தராங்க. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா கேட்டீங்கன்னா பிரைஸ் வந்து அதிகம் தான் அந்த ப்ராசருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. Xiaomi வந்து X சீரிஸ்ல இருந்து நமக்கு வந்து 43, 50 மற்றும் 55 இன்ச்க்கான ஸ்மார்ட் டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவியில் எல்லாமே 4K ரெசல்யூஷன் டிஸ்பிளேயா வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து விவிட் பிக்சர் இன்ஜின் இருக்கு. அது போக டால்பி விஷன் HDR10+ மாதிரியே சப்போர்ட்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவி வந்து கார்டஸோட A55 கோர்ஸ் பேஸ் பண்ண ப்ராசஸில் ரன் ஆகுது. குவாட் கோர் ப்ராசஸராக வருது. மாலியோட G52 MC1 GPU ரன் ஆகுது. 2GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது போக Android 10 OSல Patchwork 4 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை நமக்கு வந்து Wi-Fi, Bluetooth 5.0, 3 HDMI 2.1 போர்ட், அதில் ஒன்று ARC போர்ட்டாக வருது. இது போக 2 USB போர்ட், ஆப்டிகல் போர்ட், 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஆப்டிகல் மற்றும் ஈத்தர்நெட் சப்போர்ட்டும் வருது. மேலும் வந்து ரிமோட் வாய்ஸ் ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கு. 30 வாட்க்கான ஸ்பீக்கர் உள்ள கொடுக்குறாங்க. டால்பி ஆடியோ, DTS HD சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டோட வருது. டிவியோட ரேட்டை பொறுத்து 43 இன்ச் LED டிவி 28,999க்கும், 50 இன்ச் LED டிவி 34,999க்கும், அதே 55 இன்ச் LED டிவி வந்து 39,999 அப்படிங்கிற விலையில வந்து Xiaomiயோட மீ வெப்சைட், Flipkart மாதிரியான வெப்சைட்ல கிடைக்கும். லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த நியூஸ் எபிசோட பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல விதமான நியூஸ் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.